இன்றைக்கி முதல் கட்ட பேச்சுவார்த்தை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் 3 பேருக்கும் நடுவில் நடக்கிறதா இருக்குது. பட் என்ன தான் நேற்றே வயலேஷன்லாம் இருந்தாலும் இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடக்க போகிறது தான் பாகிஸ்தானில் நடக்க போகுது. ஸோ ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் ஏஷியன் மார்க்கெட்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அப்பில் இருக்குது. கரெக்டாக 2% 1% அந்த ரேஞ்சில் அப்பில் தான் இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் மூவ் அப் ஆகுமா டவுன் ஆகுமான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், எஃப்ஐஎஸ் கடந்த 2 நாட்களாக அவங்களோட செல்லிங்கை பயங்கரமாக குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு குட் சைனாக தான் நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மார்க்கெட் ஃப்ரீ ஃபால் ஆகுனாலுமே அட் த எண்ட் ஆஃப் த டே கிட்டத்தட்ட ஒரு 223,600 வந்தவொடனே திரும்பி மேலே ஏற ஆரம்பிச்சுக்குது. அதே மாதிரி தான் எல்லா இண்டெக்ஸுமே. ஸோ இது ஒரு குட்டு சான்ஸாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி இன்றைக்கி ரேஞ்ச் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கரெக்டாக 23,700 இருக்குது. எனக்கு 23,000 அதே தான் 23,600 23,900 அந்த ரேஞ்சில் தான் இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி பெருசாக மூவ் ஆகாது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால வீக்கெண்ட்ஸில் யாருமே பொசிஷன் வச்சுக்க மாட்டாங்க. அதனால் அது ஸ்கொயர் ஆஃப் ஆகும்போது கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டிலிட்டியாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், இன்றைக்கி நம்ம கீ லெவல்ஸ் பார்க்கணுன்னா 23,300 பிரேக் அவுட் ஆகக்கூடாது. அது பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ மார்க்கெட் மேலே லாங்காக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், இன்றைக்கி எல்லாமே கிட்டத்தட்ட 20 டே மூவிங் ஆவரேஜ், அதுக்கப்புறம் 9 டேஸ் 21 டேஸ் எல்லாத்துக்கும் மேலே தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆகின்னு இருக்குது. ஸோ இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் புல்லிஷ் தான். RSIயும் 50க்கு வந்துடுச்சு. கிட்டத்தட்ட டெக்னிக்கலி எவ்ரி திங் இஸ் குட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்க PSTTயில் என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டும் நல்லா 3% புல்லிஷாக தான் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் யூரோப்பியன் மார்க்கெட் கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே இப்போ பாசிட்டிவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் 90 நேற்று பார்க்கும்போது நேற்றோட இன்றைக்கி ₹1 அதிகமாக இருக்குதுங்க. ஸோ நேற்று மார்னிங்க்கு இன்றைக்கி மார்னிங்க்கு நான் சொல்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், -12% நடுவில் பீக் ஆகி அதுக்கப்புறமா குறைஞ்சிருக்குது போல். ஸோ ஐஎன்ஆருமே கான்ஸ்டண்ட்டாக ஒரே லெவலில் ட்ரேட் ஆகின்னு இருக்குது. ஸோ ஈவெண்ட்ஸ் பெருசாக எதுவும் இல்லைங்க. இன்றைக்கி PSTT அந்த பி ஸ்டாக் எப்படி போகுதோ அதை வச்சு தான் மார்க்கெட் போகும். ஸோ கிஃப்ட் நிஃப்டி ஐயர் என்ன இண்டிகேட் பண்ணுறாருன்றத பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி எப்படி இருந்தாலும் பாசிட்டிவாக தான் இண்டிகேட் பண்ணுவோங்க. ஏன்னா மார்க்கெட் ஓரளவுக்கு ஏஷியன் மார்க்கெட்லாம் புல்லிஷாக இருக்குதுன்றதுனால நம்ம மார்க்கெட்டும் கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்குது. ஆனால் ஓப்பன் ஆகின பிறகு நம்ம பார்க்கணும். கிஃப்ட் நிஃப்டி 40 பாயிண்ட்ஸ் அதிகமாக காமிக்குது, இண்டிகேட் பண்ணுது. ஸோ குட் டு கோ தாங்க. இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்காச்சும் அட்லீஸ்ட் 24,000 பிரேக் அவுட் ஆகி மேலே க்ளோஸ் ஆகுதா, இல்லை 23,300 பிரேக் அவுட் ஆகி கீழே போகுதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.